நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 3 வந்துருச்சு. ப்ரோமோ 3ல கேம் விளையாடுற விஷயத்தை தான் நமக்கு காட்டுறாங்க. இதை பத்தி டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா ஐப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பண்ணுங்க. அதே மாதிரி வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து எல்லா அப்டேட்டும் உடனே வந்துடும். இப்போ விஷயத்துக்கு வந்துருவாங்க. இந்த ப்ரோமோல ஒரு டாஸ்க்கை தான் நமக்கு காட்டுறாங்க. இப்போ பிக் பாஸ் வீட்டுக்கும் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கும் ஒரு போட்டி மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு காயின் கிடைக்கும். அந்த காயின் வச்சு என்ன பண்ணலாம், இவங்களுக்கு தேவையான ஃபுட்டை வாங்கலாம். அதே மாதிரி இவங்களோட திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்கல்ல, மேக்கப் ஐட்டம், ட்ரெஸ், அந்த மாதிரி ஒவ்வொன்றா வாங்கிக்கலாம். இப்போதைக்கு இவங்களுக்கு ஃபுட் வாங்குறதுக்கு தான் காசு கிடைச்சிருக்கு, அதனால ஃபுட்டை வாங்குறாங்க. இதுக்கப்புறம் நிறைய காயினை ஜெயிக்க இவங்களுக்கு தேவையான பொருளும் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ப்ரோமோ படி 2 பேர் விளையாடுறதா காட்டுறாங்க. துஷார், வினோத். அதாவது முதல்ல சிங்கிளா இவங்க 2 பேர் மோதுறதா காட்டுறாங்க. துஷார் அந்த சைட்ல இருந்து வராரு, வினோத் இந்த சைட்ல இருந்து வராரு. வினோத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ், துஷார் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் பிக் பாஸ் ஹவுஸ் சேர்ந்தவர். 2 பேருமே ஃபைட் பண்றாங்க. முதல்ல துஷார் தான் அதை எடுக்கிறாரு. வினோத் அவன் எடுக்கிறதுக்குள்ள எப்படியாவது காலை வச்சு தள்ளி விட்டுலாம்லாம் ட்ரை பண்றாரு. அதை மீறியும் துஷார் எடுத்துறாரு. அதுக்கப்புறம் வினோத் அந்த சைடு போக விடக்கூடாது, எப்படியாவது கையில் இருக்கிறத புடுங்கிடணும் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு புடுங்குறாரு. இந்த ப்ரோமோ படி பார்த்தா வினோத் தான் ஜெயிச்ச மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு ஸ்டேஜில் துஷார் கையில இருந்து புடுங்கிடுறாரு. ஸோ இவர் வந்து துஷார் சைடில் இருக்க ஒரு மேடையில் போய் நிற்கணும் போல. அதனால தான் டாஸ்க் முடியும் போல. துஷார் அந்த சைட்ல இருந்து வரவர் இந்த சைடில் போய் நிற்கணும். ஆனால் துஷார் போறதுக்குள்ள வினோத் இருக்கார்ல, அவர் கையில் இருக்க அந்த பொருளை புடுங்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் வினோத் தான் ஜெயிச்சாருன்ற மாதிரி தெரியுது. ஸோ இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் சூப்பர் டீலக்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இதை தாண்டி டாக் டீம் மாதிரி வருது. அதாவது இந்த டீம்ல இருந்து 2 பேர் வராங்க, அந்த டீம்ல இருந்து 2 பேர் வராங்க. பிக் பாஸ்ல இருந்து யார் 2 பேர் தெரியுமா வரா? ஒன்னு கமருதீன், இன்னொன்னு கெமி. எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஆளுங்களை தான் சூஸ் பண்ணிருக்காங்க. கெமி கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவங்க, அதே மாதிரி கமருதீனும் ஸ்ட்ராங்கானவர். பொண்ணுங்க ஒருத்தங்க பையன் ஒருத்தன் வரணும்ன்ற மாதிரி சூஸ் பண்ணிருக்காங்க போல. அதனால தான் இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து யார் யார் தெரியுமா வந்திருக்காங்க? FJ, ரம்யா, அவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. ஸோ 2 குரூப்பும் ஓடி வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்கல்ல. கமருதீன் குரூப் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரம்யா ஜோ தான் எடுக்கிறாங்க. நீங்க பாருங்க, இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு தெரியும். முதல்ல ரம்யா ஜோ தான் எடுக்கிறாங்க. கமருதீன் மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி கையை கொஞ்சம் கொண்டு போறாரு. அதுக்கப்புறம் அந்த டீம் கூட ஃபைட் பண்ணி கூட புடுங்கலாம் போல. அதாவது யார் எடுக்கிறாங்கன்றது முக்கியம் கிடையாது. எடுக்கிறவங்க அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது எடுக்கிறவங்க ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்தா தான் அவங்க ஜெயிப்பாங்க. அதுக்குள்ள இவங்க 2 பேர் எப்படியாவது தடுத்து ஃபைட் பண்ணி புடுங்கணும். ஃபர்ஸ்ட் இதை பொறுத்த வரைக்கும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் தான் ஜெயிச்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது சிங்கிளா மோதுனாங்க பாத்தீங்களா, அதுல துஷார் தோத்துருக்க வாய்ப்பு இருக்கு, வினோத் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த இதுலயும் சூப்பர் டீலக்ஸ் தான் கொஞ்சம் டாமினேட் பண்றாங்க. ஏன்னா ரம்யா ஜோ தான் கையில எடுத்திருக்காங்க, கமருதீனும் கெமியும் எடுக்காம விட்டுட்டாங்க. சோ அவங்கள பிடிச்சி தடுத்தாதான் இவங்க ஜெயிக்க முடியும். தடுத்து ஜெயிச்சாங்களா என்னன்னு தெரியல. ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யார் ஜெயிச்சாங்கன்றதை காட்டாம நமக்கு குழப்புற மாதிரி காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி குழப்பி தான் காமிச்சிருக்காங்க. பார்வதி இந்த கேம் போலங்க. நேத்து பார்வதி பண்ணதே மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீ போகாதமா தாயே, நாங்களே போய்க்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல. ஏன்னா பார்வதி நேத்து கேம்ல பயங்கரமா சொதப்பினாங்க. நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க கூட வந்தவங்க முடிச்சு அடுத்தவங்க வந்து முடிச்சிட்டாங்க. ஆனா அது வரைக்கும் பார்வதி அந்த டாஸ்கை தாண்டாம இருந்தாங்க. இந்த வாட்டி பிக் பாஸ் டீம் ஜெயிச்சே தீரணுன்றதுக்காக தான் கொஞ்சம் டஃப்பான ஆளுங்களெல்லாம் அனுப்பியிருக்காங்க. கெமி ஓரளவுக்கு நல்லா விளையாடுவாங்க, அதனால கெமி அனுப்பியிருக்காங்க. கமருதீன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கார்ல, அவரை அனுப்பியிருக்காங்க. இதை தாண்டி துஷார் அனுப்பியிருக்காங்க. ஸோ அனுப்பணும்னு முடிவு எடுத்ததெல்லாம் ஓகே தான். ஆனால் அப்படி அனுப்பி கூட இவங்க தோத்துருக்க தான் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்கு. ப்ரோமோ கட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு போட்டியிலையும் பிக் பாஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க தோத்துருக்காங்க. நேற்று தோத்தாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க தான் நேற்று ஜெயிச்சாங்க. அதே மாதிரி இன்னைக்கான கேம்லையும் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் டீலக்ஸ் தான் ஜெயிச்சிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க.